குறிப்பெடுக்காதிருங்கள், பிரசங்கத்தை குறிப்பிடுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், சபையிலே பிரசங்கியாரை குறிப்பெடுக்காதிருங்கள், அந்த பிரசங்கத்தை குறிப்பிடுங்கள். செய்தியாளரை நீங்கள் குறிப்பிட இருங்கள், செய்தியை நீங்கள் குறிப்பிடுங்கள். அதாவது அவர்களை நீங்கள் எழுத வேண்டாம், செய்தி எழுதுங்க. நிறைய பேர் பிரசங்கியாரை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இல்லை, அது பிரசங்கியாரை நீங்கள் அதில் எழுத வேண்டாம், பிரசங்கத்தை மட்டும் எழுதுங்க. இங்கே சவுலுக்கு தேவன் மறு உத்தரவு அருளவில்லை. அடுத்த வார்த்தை, சவுல் வேஷம் மாறி. கவனிங்க, என்றைக்கு தேவனோடு இல்லையோ, தேவனுடைய உறவு இல்லையோ, தேவனுடைய தொடர்பு இல்லையோ, அன்றைக்கு நம்முடைய ஆழ்த்தத்துவே மாறிவிடுகிறது. வேஷம் மாறி. இந்த வார்த்தையை திரும்ப சொல்லுகிறேன், வேஷம். நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. சபைக்குள்ளே ஆலயத்தில் ஒரு வேஷம், வெளியில் ஒரு வேஷம், வீட்டுக்குள்ளே ஒரு வேஷம். சபையில் வந்தால் ஒரே பரிசுத்தவான்கள் மாதிரி, வெளியே போனால் ஒரே கெட்ட வார்த்தை. அலுவலங்களில் அதோட மோசமான வாழ்க்கை. வீட்டிலே ஆண்களும் பெண்களும் வாடி போடி, வாடா போடா. இது எதனுடைய அடிப்படையில் என்றால் அது ஒரு வேஷம். அன்பா, என்றைக்கு ஆவியானவர் இல்லையோ அன்றைக்கு வாழ்க்கையில் மனிதன் வேஷமாயிடும் வாழ்க்கையை. இத்தான் திருமறை சொல்கிறது, மனிதன் வேஷமாய் திரிகிறான், விருதாவாய் சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான், யாரை வாரிக்கொண்டு போன்று அறியான். என்றைக்கு அந்த வேஷம், அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், யாராய் இல்லையோ அவராய் என்னை காட்டிக்கொள்வது. ஒரு முகமடி அணிந்த வாழ்க்கை. புரியுறதில்லை. ஊழியர்கள் கூட மேடையிலே அட்டகாசமான பேச்சு, வெளியே வந்தவுடனே அவர்களும் சராசரி மனிதர்களைப் போல வாழ்கிறார்கள். இது உண்மை. ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த வசனம், வஸ்திரம் தரித்து கொண்டு, வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு. புரிய நினைக்கிறேன், நீங்கள் அது சபைக்குள் நடக்குது. வேறு வஸ்திரம். சபைக்கு வந்தால் ஒரு வஸ்திரம், உலகத்துக்குள்ளே போனால் வேறு வஸ்திரம். அடுத்து, அவனோடு கூட 2 பேர் ராத்திரியில் அந்த சிலிண்டத்தில் போய் சேர்ந்தார்கள். பாவம் செய்வதற்கு எப்பவுமே இருட்டு தான் சரியான நேரம். ராத்திரியிலே யோசித்து பாருங்க. அதாவது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அது ஒளிப்பிடத்தில் செய்யப்படுகிற தகாத கிரியைகள். ராத்திரியிலே வேஷம் மாறி, வஸ்திரம் மாறி, நேரம் ராத்திரியிலே. அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லு, நான் உன்னிடத்தில் சொல்லுகிறனை எழுப்பி வர செய் என்றான். யாரிடத்தில்? ஒரு அரசன், ஒரு காலத்தில் தேவனோடு வாழ்ந்தவன், தேவனை அறிந்தவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அஞ்சனம் பார்த்து